கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு காலை நேரத்திலேயும் பாளையங்கோட்டை இந்திய தேவ சபையிலிருந்து காலை மன்னாவை உங்களுக்கு வழங்குகிறேன். இந்த நாளின் காலை தியானம் 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம். சாலமோனிடத்தில் கர்த்தர் மறுபடியும் தரிசனமாகி பேசுகிறதையும், சாலமோனின் காலங்களிலே அவனுக்கு இருந்ததான காரியங்களை குறித்து இந்த அதிகாரம் விவரிக்கிறது. இந்த காலை தியானத்திற்காக அதனுடைய 9ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். நான் அதை பரிசுத்தமாக்கினேன். ஆண்டவர் சாலமோன் கட்டின ஆலயத்தை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, அதை பரிசுத்தமாக்கினேன். தேவனுடைய ஆலயம் என்பது பரிசுத்தத்துக்கு அடுத்தவைகள். இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தை நாம் எப்படி பார்க்கிறோம்? தேவன் எப்படி பார்க்கிறார்? மனிதர்கள் எப்படி பார்க்கிறார்கள்? தேவ ஜனம் எப்படி பார்க்கிறது? தேவன் நாம் கட்டின ஆலயத்தை பரிசுத்த ஸ்தலமாக, ஜெபிக்கும் ஸ்தலமாக பார்க்கிறார். இந்த உலக மனிதர்கள் ஆலயத்தை எப்படி பார்க்கிறார்கள்? அது ஒரு புண்ணிய ஸ்தலமாக கருதுகிறார்கள். ஆனால் தேவ ஜனங்களோ தேவ ஆலயத்தை தங்களுடைய பொழுதுபோக்குகிற ஸ்தலமாக இன்றைக்கு பார்க்க தொடங்கிவிட்டார்கள். நேரம் போவதற்காக ஆலயத்துக்கு வருகிறார்கள், அல்லது ஆலயத்துக்கு வரவில்லை என்றால் போதகர் கேட்பார் என்று ஆலயத்துக்கு வருகிறார்கள். கவனியுங்கள், நம்முடைய ஆலயம் என்பது விளையாட்டு ஸ்தலம் அல்ல. அது தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை ஸ்தலம். அதன் மேல் தேவனுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கிறது. சாலமோனிடத்தில் அப்படித்தானே சொல்லுகிறார். ஆகவே தேவ ஆலயத்தை பரிசுத்த ஆலயமாக கவனியுங்கள், பாருங்கள். ஜெப ஆலயமாக நினையுங்கள். தேவ பிள்ளைகள் கூடி ஆராதிக்கிற ஸ்தலமாய் பாருங்கள். அதை வித்தியாசமான உங்கள் கண்ணோட்டத்தில் அந்த ஆலயத்தை பார்க்க வேண்டாம். சிலரை பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்து தூங்குறதுக்குன்னே வருவாங்க. இல்லைங்க, தூங்குகிறதுக்கு கொடுக்கப்பட்ட ஆலயம் அல்ல. தேவனை துதித்து பாடி ஆராதிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஆலயம். ஆகவே தேவன் பரிசுத்தமாக்கின ஆலயத்தை நீங்களும் நானும் நம்ம இஷ்டத்துக்கு அந்த ஆலயத்தை கைகாரியம் செய்யாதபடிக்கு அதை பரிசுத்த ஆலயமாக, ஜெப ஆலயமாகவே பார்ப்போம், கடைபிடிப்போம். அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். ஆமென், ஆமென், ஆமென்.